யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிடம் கர்த்தர் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் திராட்சை கொடிகளை போல இருக்கிறோம். நாம் கனி தர வேண்டும். திராட்சை கொடியில் இருந்து திராட்சை பழங்களை எதிர்பார்ப்பது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்தும் நாம் ஆவின் கனிகளை எதிர்பார்க்க வேண்டும். எப்போ இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய பிள்ளையாய் மாறிக்கிறோமோ, அந்த நேரத்திலிருந்து நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியாமுள்ள பிள்ளைகளாய், கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் நடக்க ஆரம்பித்து விட வேண்டும். நம்முடைய பேச்சிலும், நம்முடைய சிந்தனையிலும், செயலிலும், ஜீவியத்திலும் நாம் ஆவின் கனியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் கனியை கொடுக்கும் ஜீவிப்பதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்படி நாம் செய்யும் போது பிறருக்கு நன்மை செய்கிறோம், தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். நாம் தொடர்ந்து கனி கொடுத்து கொண்டே இருப்போம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் பேசிக்கொண்டு இருக்கும் போது அவர் ஒவ்வொருவரும் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். பாருங்க, இயேசு சொல்லுகிறார், கனி கொடுக்க வேண்டும், அதிக கனி கொடுக்க வேண்டும், மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது மூன்றும் நாம் செயல்படுத்தி தேவனுக்கு முன்பாக நிற்கலாய் இருக்க வேண்டும். 3 காரியங்கள். முதலாவது கனி கொடுக்க வேண்டும், 2வது அதிக கனி கொடுக்க வேண்டும், 3வது மிகுந்த கனிக்கடைகளை கொடுக்க வேண்டும். இந்த 3 காரியங்களும் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்திலே அது நிறைவேறுவதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் அப்படிதான் செய்தார்கள். முதல் பிரசங்கத்திலே 3000 பேர், அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர், அதுக்கப்புறம் 4000 பேர், அதுக்கப்புறம் திரளான மக்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனுக்காக கனி கொடுக்கலாய் மாற வேண்டும். அதுதான் ஆவியின் கனி. ஆவியின் கனி எப்போ இருக்கிறதோ கர்த்தர் அங்கே நம்ம கூட இருந்து கொண்டே இருப்பார். கனி கொடுக்க ஆரம்பிக்கும் போது தேவன் அதை சுத்தம் பண்ணவும் ஆரம்பித்து விடுகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் நாம் கனி கொடுக்கணும்னு விரும்புகிறோமோ, வாஞ்சியோடு இருக்கிறோமோ, கர்த்தர் அவர் இன்னும் எரு ஊட்டுகிறார், இன்னும் தண்ணீர் பாய்ச்ச விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நீதியின் கனிகளை கொடுக்க வேண்டும். நம்முடைய கனியில் கிறிஸ்துவை பற்றிய அறிவின் சாரம் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கும் போது அந்த ஆவியின் கனியில் நீதியின் சுவையும் கிறிஸ்துவை பற்றிய அறிவின் சுவையும் கலந்திருக்க வேண்டும். 2மே இருக்கணும். தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில நீதியின் கனியா இருக்க வேண்டும், அந்த நீதி சுவை உள்ளதா இருக்க வேண்டும், கிறிஸ்துவ பற்றிய அறிவின் சுவையும் கலந்திருக்க வேண்டும். நாம் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதாகம் சொல்லி இருக்கிறது. முதலாவது சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது, சங்கீதம் 119:9 வாசிக்கும் போது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்துப்படி தன்னை காத்து கொள்கிறனாலேயே. பாருங்க, வாலிபன் என்று சொல்லியிருக்குது. பட் எல்லா மனிதர்களும் வழியை எப்படி சுத்தம் பண்ண முடியும் என்றால் வசனத்தின்படிதான் தன்னை காத்து கொள்ள முடியும், வசனத்தின்படிதான் நம்ம சுத்திகரிக்க முடியும். இது எல்லாருக்கும் உரியது. வாலிபருக்கும் மாற்றமல்ல, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் எதை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் என்றால் தேவனுடைய வசனம். அதுதான் நம்மளை சுத்திகரிக்கும், அதுதான் நம்மளை வழிநடத்தும். பாருங்க, சங்கீதம் 119, 101 வாசிக்கும் போது, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். அல்லேலூயா. பாருங்க, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்கவும். இந்த வசனம் உள்ள வர வர, தேவனுடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக வர வர நீங்க எப்படி நடப்பீங்கன்னா பசுத்தமான வழிக்கு வந்துடுவீங்க. அதுக்குதான் வசனம்.
யாரெல்லாம் வேதத்தை வாசிக்கலையோ அவங்களுக்கு இது தெரியாது. ஆகதான் தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்கள் சபையில இதை சொல்லுகிறார்கள், குடும்பத்திலே சொல்லுகிறார்கள், நண்பர்கள் மத்தியிலே சொல்லுகிறார்கள், நீங்கள் வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க. ஏனென்றால் நாம் மனிதர்கள் பேசுவதை காட்டிலும் இந்த வேதம் ஜீவனுள்ள வேதம், ஜீவனுள்ள வார்த்தை. அது யாரெல்லாம் அதை வாசிக்கிறார்களோ, தியானிக்கிறார்களோ, அவர்களை அதை சுத்திகரித்து அவர்கள் பாதியை வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வரும், அவங்க வாழ்க்கையை வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வரும். அவர்கள் கனியுள்ள வாழ்க்கை வாழ்வாய் மாறுவார்கள். ஆகவே தான் இந்த வசனத்தின்படி நீங்களும் நானும் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும். இரண்டாவது, எபேசியர் 1:3, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்க கேட்டதான் சத்தியத்தை நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. சத்தியத்தை சொல்லணும் எங்காவது ஓடி போயிடுவாங்க. அந்த நேரத்துல வசிப்புல இருப்பாங்க, அதுக்கப்புறம் எழுந்து போயிடுவாங்க. சோ அதனால அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள கிரியை செய்யப்படும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எதை கேட்கணும்னா, ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. பரிசுத்தாவில என்ன பண்ணிருக்காங்களா? முத்திரை போடலாம். ஆகவே ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும், சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவதாக யோவான் இயேசு சொல்லுகிறார் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போதே சுத்தமாயிருக்கிறீர்கள். பாருங்க, தேவ சுவிசேஷத்தினாலே சுத்தமாகிறோம், வசனத்தினாலே சுத்தமாகிறோம், இயேசுடைய உபதேசத்தினாலே சுத்தமாகிறோம். ஆகவே இந்த உபதேசத்தை கேட்கும் போதே அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறது. பாருங்க, பவுல் பேசிக் கொண்டிருக்கிறதை லீதியால் பார்க்கிறாள். அவளுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தை என்ன பண்றது, அவளோடு கேட்கு உடனே ரட்சிக்கப்படுகிறாள். அதுதான் கேட்க வேண்டும். இந்த உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். அடுத்தபடியாக யோவான் 17:17 வாசிக்கும் போது அங்கே இயேசு தன் பிதாவத்திலே வேண்டிக் கொள்ளும் போது இந்த வசனத்தை சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. பாருங்க, இந்த சத்தியம் தான் நம்மளை ஒவ்வொருவரையும் பசுத்தமாக்கக்கூடியது. ஆகவே இந்த வேதம் நம்மளை பசுத்தப்படுத்தும். ஆகவே நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்றால் சத்திய வசனத்தை வாசித்து தியானித்து அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது தேவ ஆவியானவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் கூட இடைப்பட ஆரம்பித்து விடுவார். தேவனுடைய வல்லமை நம்ம கூட இருக்கும். தேவன் நம்மளை கனி கொடுக்கிற ஒரு ஜீவித்துக்குள்ளாக வழி நடத்துவார். அல்லேலூயா. அவர் நம்மை சுவிசேஷத்தினாலும் உபதேசத்தினாலும் சத்திய வசத்தினாலும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பாருங்க, தேவன் நம்ம எப்படியா சுவிசேஷத்தினாலும் உபதேசத்தினாலும் சத்திய வசனத்தினாலும் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். யாரெல்லாம் இரவும் பகலும் இதை வாசிக்கிறார்களோ அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் கனி கொடுக்க முடியும். பரிசுத்தமாக்குதல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை அகியோ ஜோ என்ற ஒரு வார்த்தை. எதற்காக என்றால் தேவனுக்காகவும் தேவனுடைய ஊழியத்துக்காகவும் பரிசுத்தப்படுவது. பாவத்திலிருந்தும் அசுத்தத்திலிருந்தும் நாம் விலகி இருக்கும் போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம். பாருங்க, அதுல இருந்து வெளியே வந்துடணும். நாம் பாவத்திலிருந்தும் அசுத்தத்திலிருந்து நம்ம வெளியே வரும்போது பழைய வாழ்க்கையெல்லாம் விடணும். எப்ப இயேசு ஏற்றுக்கொண்டோமோ அதுக்கப்புறம் நம்ம பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம், பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் நீங்க விட்டு வெளியே வரும்போது கர்த்தர் உங்களை பரிசுத்தம் அடைய செய்கிறார். நாம் தேவனுக்காகவும் தேவனுடைய ஊழியத்துக்காகவும் நம்மையும் நமது உடம்புகளையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். நீங்களும் நானும் தேவனுக்காக, அவருடைய ஊழியத்துக்காக தேவனை சந்திக்கும்படி, மனவளனை சந்திக்கும்படி. ஏனென்றால் அவர் பரிசுத்த, நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம். நீங்கள் நானும் தொழுது கொள்கிற தெய்வம் அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், மகா பரிசுத்தர். அங்கதான் இயேசுக்கு அங்க கர்த்தர் சொல்லுவார், எனக்கேற்ற பரிசுத்தமா இருங்கள். அப்போ நாம் பரிசுத்தமா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து விடுவார். அப்போது நாம் கனிகளை கொடுக்கலாக இருப்போம். இரண்டாவதாக யோவான் 15:5 நம்ம வாசிக்கும் போது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே இந்த மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அவர்களை நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிற அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும்.
ஏனென்றால் நானே திராட்சை செடி என்று இயேசுவை குறித்து சொல்லும் போது அப்போ நாம் கொடிகள் என்று அங்கே சொல்கிறார். அப்போ ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாம் உங்கள் ஒன்று செய்யக்கூடாது என்று இயேசு சொல்கிறார். நாம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்து இருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிலைத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தர் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளுக்களாக இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் வந்துட்டு திடீர்னு வருவதும் திடீர்னு போகுவதுமாய், திடீர்னு கொஞ்ச நேரத்தில் உபவாசம், திடீர்னு கொஞ்ச நேரம் வேத வாசிப்பது, அப்படி அல்ல. நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். இயேசுக்குள்ளாக, வசனத்துக்குள்ளாக, ஜபத்துக்குள்ளாக, ஆலயத்தின் போவதற்குள்ளாக, எல்லா காரியத்திலும் தேவன் பரிசுத்தாக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடம் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். திராட்சை செடியில் கொடிகளை போய் இருக்கும் நாம் திராட்சை செடியாக இயேசு கிறிஸ்துவில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, நீங்களான கொடினா யாரோடு கூட இருக்க வேண்டும். இயேசு என்ற திராட்சை செடியோடு நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் திராட்சை செடியின் வேரிலிருந்து சத்தான ஆகாரம் கொடிகளுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் கிடைக்காது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் மாத்திரமே நம்மால் கனி கொடுக்க முடியும். பாருங்க, வேற நம்ம சுய பலத்தினாலும் கொடுக்க முடியாது, சுய அறிவினாலும் கொடுக்க முடியாது, சுய ஞானத்தினாலும் கொடுக்க முடியாது. எப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்து இருக்கிறோமோ, அந்த திராட்சை செடியாகிய இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த கொடி போல நாம் இருக்கும் போது நாம் ஆவிக்குரிய ஜீவியம் வளரும், ஆவிக்குரிய கனி வளரும், சத்தான காரியங்கள் கிடைக்கும். எப்படி அந்த கொடிக்கு சத்தான காரியங்கள் வேர்லிருந்து வருகிறதோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மேல இறங்கி நமக்குள்ளாக தங்கி நமக்குள்ளாக வாசம் பண்ணி நாம் கனி கொடிகளாக மாற்றுவார். நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஒவ்வொரு ஜீவியத்திலும் ஒவ்வொருடைய பகுதியிலும் நாம் இயேசு கிறிஸ்துவை தான் சார்ந்திருக்க வேண்டும். ஒரு கொடி படரும் போது அது சுவற்றிலோ அல்லது வேறு மரத்தின் ஆதரவிலோ பரவலாம். ஆனால் இந்த ஆதரவு நல்லத்தான். ஆனாலும் அந்த கொடியானது அதன் செடியோடு நிலைத்திருந்தால் மாத்திரமே அதன் வேரிலிருந்து சத்தான் ஆகிறதை பெற்றுக்கொள்ள முடியும். நிலைத்திரு, நிலைத்திரு, வசனத்தில நிலைத்திரு, ஜபத்தில நிலைத்திரு, பரிசுத்தத்தில நிலைத்திரு என்று நமக்குள்ளாக நாம் இருக்கும் போது தான் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கனிகளை கொடுக்க முடியும். அநேகர் நாம் ஆத்துமாதாயம் செய்ய வேண்டிய கனி கொடுப்பது என்றால், மரம் எப்படி தன்னுடைய மரத்திலிருந்து கனிகளை கொடுப்பதோ தேவ பிள்ளைகள் ஆத்துமாதாயம் செய்வது அதுதான். அப்போஸ்தலர் நம்ம வாசிக்கிறோம், இயேசு அதை செய்து விட்டு போனார், பிற்பாடு அப்போஸ்தலர் அதை செய்தார்கள், இப்போது பரிசுத்தவான்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்த நாளையும் நேரம் ஒரு ஆத்துமாதாயம் செய்தே ஆக வேண்டும். கனி இல்லாத வாழ்க்கை அது வேற அறுக்கப்பட்டு போகும். கோடாரியால் வைக்கப்பட்டிருக்கிறது, அது எரிந்து போகப்படுவதற்கும் அது சுட்டெரிக்கப்படுவதற்கும் வைக்கப்படுவது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் அப்படிப்பட்ட ஜீவியம் செய்யாதவர்களாய் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், ஆத்துமாதாயம் செய்யணும். கர்த்தருக்காக வர்றதுக்குள்ளாக நீங்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு இந்த நாளை கொடுத்திருக்காரு, இந்த நாளில் நான் ஆத்துமாதாயம் செய்தே ஆகணும், யாருக்காவது ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தே ஆக வேண்டும், யாருக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், என் பட்டணத்தில், என் கிராமத்தில், என் தெருவில், என் கூட வேலை செய்வதற்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், மன்றாடி ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்ற பாரத்தோடு உள்ளவர்கள் தான் கனி கொடுக்கிறவர்கள். எதையாகிலும் ஒவ்வொரு நாளும் இயேசுக்காக செய்கிறவர்கள் தான். ஏனென்றால் இயேசுடைய சமீபம் இருக்கிறபடியால் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆத்தும ஆதாயம் செய்யும்படி கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படி நாம் ஆத்தும ஆதாயம் செய்யும் போது, கனி உள்ள ஜீவியம் செய்யும் போது
பிதாவானவர் நம்மில மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு சந்தோஷமாய் இருப்பார், நம்ம நிமித்தம் மகிமைப்படுவார். கர்த்தர் தாமை கேட்கிற உங்களை ஆத்தும ஆதாயம் செய்யும்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.